ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உடைய சம் நம்பர்ஸ் இதுதான். ஓகே, பேசிக் கான்செப்ட்ல ஒரு 30 சம்மு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாடல்ஸ்ல. ஓகே, ஃபோர் 94 நினைக்கிறேன். ரைட். ஸோ நான் மெயினாக சொன்னது வந்து ஸோ சக்சஸிவ் ஃபார்முலா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் xy by 100 இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஓவரால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து வேற என்ன, இப்போ வந்து 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம 100:110, அதாவது 10:11 இந்த மாதிரி போடுவோம் இல்லையா. ஸோ அதே வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு இருக்குன்னா மறுபடியும் ஒரு 2 டைம்ஸ் போடுவோம். தென் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ 100லேருந்து 121 மாறி இருக்கு. இந்த ஒரு மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லையும் நம்ம ஒன்று சால்வ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், சக்சஸிவ் ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபார்முலாவும் இருக்கு. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 the whole power n. A na amount, P na principal, R na rate of interest, n வந்து number of years. ஓகே, அதுக்கப்புறம் 2 years 3 years 4 yearsனு வந்துச்சுன்னா ஒரு கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கு. ஸோ அதை சம்ம நம்ம அப்ளை பண்ணும்போது பார்ப்போம். 2 years அப்படின்னா 2:1. ஓகே, இங்க இருக்குல்லாம். இதுதான் 2 yearsனா 2:1, 3 yearsனா 3:3:1, 4 yearsனா 4:6:4:1. இது என்ன கதை அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். சரி, 10,000 ரூபாய் இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10% அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை 5%ன்னு வச்சுப்போமா, 5%. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 1 இயருக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேமாக தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் என்ன பெரிய வித்தியாசம் சொல்லுங்க. வட்டிக்கு வட்டி சார். வட்டிக்கு வட்டி. ஓகே, ஸோ இப்போ இந்த 10,000க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அப்படின்னா 1 இயர் முடியும் போது எவ்வளோ ரூபா, 500 எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம கொடுக்கணும். 500 தான் இன்ட்ரெஸ்ட், வட்டி இல்லையா. 100 ரூபாங்கிறது 1%, 5% வேணும்னா 500 ரூபாய். இது ஒரு வருஷத்துக்கு. 2வது வருஷம் வரும்போதும் அதே 500 ரூபா இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்படி தான் போயிட்டு இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது இந்த 500க்கு அகெயின் அந்த 5% நம்ம பார்க்கணும். 500க்கு 5% எவ்வளவு? 25. 1% 5 ரூபா, அப்படின்னா 5%னா 25 ரூபா. இது 2 இயர்ஸ்க்கு. 3 இயர்ஸ்க்கு அகெயின் வரும்போது திருப்பி ஒரு 500 இருக்கும். அதுக்கப்புறம் இங்க மேல இருக்கிற இந்த 500க்கு மேல இருக்கிற அவ்வளோ நம்பர்ஸ்க்கும் மொத்தமா ஒரு 5% பார்க்கணும். சரிங்களா. ஸோ இதுதான் ட்ரீ மெத்தட் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணுவோம். ஸோ அங்கதான் வந்து அந்த கோல்டன் ரேஷியோங்கிறது அப்ளை ஆகும். ஓகே, இப்போ நம்ம மேனுவலாவே வந்து கால்குலேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த 500 ரூபாய்க்கு அகெயின் 5% பார்த்தா 25 ரூபா, இந்த 500 ரூபாய்க்கும் 25 ரூபா, இந்த 25 ரூபாய்க்கும் நம்ம 5% பார்க்கணும். சரிங்களா. 25 ரூபாய்க்கும் 5% பார்த்தீங்கன்னா ஒரு 1.25ன்னு வரும். இது 1 இயர் 2 இயர் 3 இயர் இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா. இந்த இது வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் ஆட் ஆகும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். ஸோ இதை தான் வந்து அந்த ஃபார்முலா படி இப்போ 3 இயர்ஸ்க்கு அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து என்னன்னா 3:3:1 அப்படின்னு சொல்றாங்க.
4 இயர்ஸ் அப்படின்னா 4:6:4:1. ஓகே, உண்மையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 3 இயர்ஸ்னு வச்சுப்போம். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தேவை. சரிங்களா? அப்போ 3:3:1. ஸோ 3:3:1. 3 இன்டூ இங்க என்ன போடணும் அப்படின்னா இந்த 10,000க்கு 5% எவ்வளவு? 500 ரூபா பிளஸ் 3 இன்டூ இந்த 500க்கு 5% பார்க்கணும். சரிங்களா? 25 ரூபா பிளஸ் 1 இன்டூ இந்த 25க்கு 5% பார்க்கணும். ஸோ 1.25. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 3,500 இருக்கா? 1 2 3. அதே மாதிரி 3.25 இருக்கா? 3.25. ஸோ ஒரு 1.25 இருக்கு. இந்த ட்ரீ மெத்தடை தான் வந்து அவங்க இந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து கோல்டன் டைம்ஸ் அது கொஞ்சம் 2 இயர்ஸ் பேக்னு எடுத்தா நான் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு இருப்பேன். சரிங்களா? இப்போதான் இதை ரீசெண்டாக தான் நான் பார்க்குறேன். இது எனக்கு நல்லா இருக்கு. ஓகேவா? நீங்களும் பார்த்துருந்துருக்கலாம் மேபி. இனிமேல் யூஸ் பண்ணும்போது இதையே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நம்ம மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் தான் கேட்பாங்க. அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வந்துட்டா நம்ம 3 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று இந்த x+y+xy/100 வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த சமுக்கு பர்டிகுலராக எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அந்த நேரத்தில் தான். இல்லைன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் ஓவராலாக ஃபர்ஸ்ட் இவ்வளோ இருக்குது, லாஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் போகலாம். இல்லை ஃபார்முலா மெத்தடில் போகலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரீ மெத்தடில் போகலாம். சரிங்களா? இதை தாண்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இருக்கு. CI and SI ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னா 2 இயர்ஸ்னா P into R² divided by 100 square. 2 years difference between compound interest and simple interest for 2 years. Rate of interest same இருக்கணும். சரிங்களா? 3 years அப்படின்னா இதே ஃபார்முலா தான் PR² by 100 square into 3 plus R by 100ன்னு இருக்கும். எக்ஸ்ட்ராவா ஒன்று. 3 years difference between compound interest and simple interest. ஓகேவா? அதர் than that இதை வச்சே நம்ம முடிஞ்ச அளவு சம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். இதுல வேற எதுவும் நோட்டபிளா வேற எதுவும் இல்லை. இந்த ட்ரீ மெத்தட் தான் நான் சொல்லிடுவேன். சம்மலையே நான் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணல. கொஞ்சம் பேசிக்காக இருக்கிற சம்மை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சம்க்குலாம் வரலாம். நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரைட். ஸோ எதுவும் டவுட்டா? இல்லை. ஓகே. ஸோ வாட் இஸ் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் 25,000 ஆஃப்டர் 3 இயர்ஸ் at the rate of 12% per annum interest compounded yearly? Okay, 25,000 12% 3 years. Okay va? So compound interest கேக்குறாங்களா இல்ல amount கேக்குறாங்களா அப்படி சொல்லி பாருங்க. ஒருவேளை amount கேக்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த மெத்தட்ல போலாம். இப்போ 100:112. ஓகேவா? 12% rate of interest. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கும்? 25:28ன்னு வந்திருக்கும். அதே மாதிரி செகண்ட் இயருக்கு 25:28, தேர்ட் இயருக்கும் 25:28. அதுக்கப்புறம் 25 into 25 into 25 பண்ணோம் அப்படின்னா இதுதான் பிரின்சிபல். 28 into 28 into 28 பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து அமௌண்ட். அமௌண்ட் கேட்குறாங்கன்னா இந்த மெத்தடு போகலாம். ஓகேவா? ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கும்போது நம்ம இதுக்கான டிஃபரன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ 28 into 28லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால இந்த மெத்தட் இதுக்கு செட் ஆகாது. செட் ஆகாதுன்னு இல்லை, டைம் கன்சூமிங். ஸோ நமக்கு நார்மலாக தெரிஞ்ச ட்ரீ மெத்தடுக்கே நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். சரியா? 25,000 ரூபா இருக்கு. 12%. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல 12% எவ்வளவு? 12% ஆஃப் 25,000. இந்த மாதிரி சொன்ன உடனே 25,000த்துல 10% என்னன்னு பார்க்கணும். ஸோ 2,500 ரூபா. அடுத்து 1% 250 ரூபா.
அப்பனா 2% 500 ரூபா இல்லையா? இப்போ 2500 பிளஸ் ஒரு 500 3000 ரூபா. இது வந்து மைண்ட்லயே ப்ராசஸ் ஆகணும். ஓகே, இப்போ 25,000த்துல 12% எவ்வளோன்னு கேட்டா 3000. செகண்ட் இயருக்கு வருவோம். இதே 3000 அப்படியே இருக்கும். தென் இந்த 3000த்துக்கு 12% எவ்வளவு? 360. 360. அடுத்து தேர்ட் இயருக்கு வாங்க. அகைன் இந்த 3000 இருக்கும். தென் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 3000த்துக்கு ஒரு 360, இந்த 3000த்துக்கு ஒரு 360, இந்த 360க்கு ஒரு 12%. 10% 36 ரூபா, 1% 3.6, 2% வந்து 7.2. ஸோ 43.2ன்னு வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 0.2ல முடியுது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரீ மெத்தடு பேசிக்கா நான் எப்போதும் சால்வ் பண்றது. இப்போ நம்ம அந்த கோல்டன் ரேஷியோ யோசிச்சு பாருங்க. கோல்டன் ரேஷியோ வந்து என்னது? 3 இயர்ஸ் அப்படின்னா 3:3:1. ஓகே, ஸோ அப்போ 3 இன்டூ 25,000க்கு 12% 3000 பிளஸ் 3 இன்டூ இந்த 3,000க்கு 12% 360 பிளஸ் 1 இன்டூ இந்த 360க்கு 12%. ஸோ 12% போது 43.2. ஓகேவா? இதே தான், ஆனா இது ஃபாஸ்டா இருக்கும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா. சரியா சார்? சார் ட்ரீ மெத்தட்ல தேர்ட் இயர்ல இன்னொரு 360 போட்டீங்களா சார்? ஆமா, இன்னொரு டைம் சொல்லுங்க சார். இப்போ இது வரைக்கும் செகண்ட் இயர் முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ நாங்க ஒரு கட்டம் போட்டிருக்கேனா? ஆமா சார். இதுக்கு மேல இருக்கிற எல்லா நம்பருக்கும் நீங்க 12% பார்க்கணும். சரியா? நீங்க இந்த 3000 போட்டுருவீங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த 3000க்கு ஒரு 360, இந்த 3000க்கு இந்த 360, இந்த 360க்கு இந்த 43.2. ஓகேவா? ஓகே சார். உங்களுக்கு ஞாபகம் வேணும்னா இதுக்கு மேல இருக்கிற எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கோங்க. இது மொத்தமா நீங்க ஆட் பண்ணிட்டு கூட அதுக்கு 12% பார்க்கலாம். அதுவும் கரெக்டா தான் இருக்கும். சரிங்க சார். இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு இந்த ரேஷியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான். ஓகேவா? 2 இயர்ஸ்னா 2:1, 3 இயர்ஸ்னா 3:3:1, 4 இயர்ஸ்னா 4:6:4:1. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10,100. நீங்க இதுலயே தெரிஞ்சுக்கலாம் 0.2ன்னு வருது. ஓகேவா? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 10,123.20. ஒருவேளை அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா 25,000 கூட இதை ஆட் பண்ணியிருக்க வேண்டியதுதான். ஓகே, ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த சைடு இருக்கிறது மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்காது. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அடுத்து the compound interest and the amount obtained on a certain sum of money are 820 and 8820 respectively. So compound interest வந்து 8820 சாரி 820, அமௌண்ட் வந்து 8820. சரிங்களா? ஸோ அந்த இது எப்போதும் போல தான் இருக்கும். பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ 8820ல இருந்து 820 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பிரின்சிபலா இருக்கும் 8,000. ஓகே, இப்போ பிரின்சிபல் வந்து 8,000, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 820. ஓகேவா? ஸோ ரொம்பலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது. பார்த்த உடனே சொல்லணும். 5%னா 400, 400, திருப்பி இந்த 400க்கு 5% 20. ஸோ 820. ஓகே, ஓகேவா? ஸோ பிரின்சிபல் 8000,
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 820. இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே 8000ல் 820னா 10%க்கு மேலே இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி யோசிக்கணும். ஓகே, இதில் எதுவும் டிஃபிகல்ட்டி இருக்கா? 400 420ன்னு போட்டதில் ஓகே. ஸோ இப்போ 5 + 5 + 25/100, ஸோ 10.25. 10.25% தான் இந்த 820. ஆனால் அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சால் தான் அதை பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்முலாவில் போடணும். ஒரு வேளை இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா அமௌண்ட் வந்து என்னது 8820. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 + R/100 ஹோல் பவர் எத்தனை சொல்கிறாங்க, ஆஃப்டர் 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 இயர்ஸ். அப்போ 8820 divided by 8000 equal to 1 + R/100 the whole square. ஓகேவா? ஸோ இதை கட் பண்ணோம்னா 441/400ன்னு வரும். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 21/20ன்னு வரும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா R = 5 வரும். இதெல்லாம் வந்து டைனோசர் காலத்தில் இருக்க மெத்தட். ஓகே, இதுக்கெல்லாம் ட்ரையே பண்ணக்கூடாது. இதுதான் வேணும். பார்த்தோன்னே 820 5% போட்டால் 400 வந்துட்டு 400, திருப்பி 400க்கு 5% போட்டால் 20, 820 முடிஞ்சு போச்சு. ஓகே, கிரீனில் போட்டுக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மற்றதுக்கு வரலாம். Sundar lends a sum of 6,000 to Mahesh at an interest rate of 10% per annum, compounded annually. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், காம்பவுண்டட் ஆனுவலி. இப்போ ஃபுல்லாக ஆனுவலின்னு இருக்கும், போக போக ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, பை மந்த்லி, 8 மந்த்லி எல்லாம் வரும். சரிங்களா? ஓகே, வாட் வில் பி தி அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ்? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அமௌண்ட் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 10% சக்சஸிவ் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா 2 இயர்ஸ்க்கு 21% வரும் இல்லையா? 10 + 10 இல்லைன்னா எப்படி பண்ணலாம், 10:11 மாறுது, 10:11 மாறுது. ஸோ 100:121. அப்போ இந்த 100 தான் வந்து 6,000 அப்படின்னா 121 எவ்வளவு? 7260. அவ்வளோ, இது ஒரு மெத்தடு. இல்லை 6,000க்கு 10% பாருங்க, 600, 600, இதுக்கு ஒரு 60. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 1260. அது கூட ஆட் பண்ணிங்கன்னா 7260 வரும். இந்த இடத்துல வந்து நான் கோல்டன் ரேஷியோவை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடாது. ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு போயிடணும். ஓகேவா? ஒரு சில சம் இருக்கு, அதில் தான் அந்த கோல்டன் ரேஷியோலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி 10% இருக்குது அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம போடலாம். அதை உட்காந்து நம்ம அது ஓகே 2:1 அதில் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஒரு சம்மை எவ்வளோ குயிக்காக அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இன்ஸ்டண்ட்டாக என்ன தோணுதோ அதில் அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? அடுத்து, a certain amount of money was lent for a period of 1 year 9 months at the rate of 10% per annum compounded annually. If the compound interest is 1460, find the amount of money lent. 1 year 9 months 10% rate of interest, compound interest கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம்?
சார் ஆ இப்போ 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மந்த்துக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயரோட இன்ட்ரெஸ்ட் பார்க்கணுமா சார்? இல்ல மொத்தமா ஒரு வருஷத்தோட முடிவுல பார்க்கணுமா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 9 months அப்படின்னா இப்போ 12 monthsக்கு நீங்க 10% பாக்குறீங்க. சரிங்களா? 12 monthsக்கு 10% பாக்குறீங்க. அப்ப 9 monthsக்கு எத்தனை பர்சன்டேஜ் பார்ப்பீங்க? அவ்வளவுதான். ஓகே சார். ஒரு மந்த்துக்கும் இவ்வளவுன்னு சொல்லி அப்படிலாம் பார்க்க தேவையில்லையா சார்? அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. ஓகே சார். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வேணா அந்த மாதிரி சில இடத்துல வரலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அப்படிலாம் இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதை 2-3 விதத்துல நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எப்போதும் போல 10%. ஓகே, ஆனா இதுல வந்து பிரின்சிபல் தான் நமக்கு கேட்கறாங்க இல்லையா? ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் மணி லென்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்களே. அப்ப நம்ம என்ன பண்றது? ஆப்ஷன்ஸ்ல இருந்து போகலாம். அது ஒரு வே இருக்கு. இல்லைன்னா வந்து 10% 1 இயருக்கு, 9 monthsக்கு அது வந்து எவ்வளவா இருந்திருக்கும்? 12 monthsக்கு 10%னா 9 monthsக்கு எவ்வளவுன்னு பாருங்க. 7.5%. கரெக்டா? கரெக்ட் சார். சோ ரெண்டாவது இருக்கிற பெர்சன்டேஜ் 7.5%. ஓகேங்களா? ரெண்டாவது இருக்கிற பெர்சன்டேஜ் வந்து 7.5%. ஸோ சக்சஸிவ் ஃபார்முலால போடுங்க. 10%, 7.5, 10 into 7.5 by 100. ஸோ இது ஒரு 17.5 plus 0.75. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா ஒரு 5, ஒரு 2, 18.25. ஸோ இந்த 18.25% தான் இந்த 1460 அப்படின்னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. எவ்வளவு? 72. இது வந்து ஒரு 73. 73 by 4ன்னு வரும். 18.75னா என்னது? 73/4 இல்லையா? ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 20 times வரும். இங்க 400 மாறி இருக்கும். ஸோ 8000 தான் ஆன்சர். அதாவது 18.25 அப்படின்னா 73/4. சரிங்களா? ஸோ 73/4 தான் வந்து 1460 அப்படின்னா 100 எவ்வளோன்னு நான் பார்க்குறேன். அப்போ இந்த 4 வந்து கீழே டினாமினேட்டர் தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ அதனால இது 400 மாறிடும். ஸோ இது அப்படியே கேன்சல் பண்ணோம்னா 20 times இல்லையா? ஓகே, இதுல வந்து செகண்ட் இயர் வந்து ஃபுல்லா கொடுக்கல, 9 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்னா நீங்க 10% கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 9 months அப்படிங்கும்போது 7.5% தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த 7.5% வந்து அந்த 8000 rupeesக்கும் இருக்கும், ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கும் இல்லையா? இப்போ 8000 தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8000ல 10% வந்து 800 ரூபா. செகண்ட் இயர்ல 10% கிடையாது, ஏன்னா 9 monthsக்கு தான் பார்க்க போறோம். அப்ப 7.5% நீங்க பார்க்கணும். அப்ப 8000ல 7.5% என்னன்னு பார்த்தா 600 வருமா? 800னா 10%. அப்ப 7.5%னா 600 ரூபா. ஓகே, திருப்பி இந்த 800க்கு ஒரு 7.5% நம்ம பார்க்கணும். அப்படிதானே? 800க்கு ஒரு 7.5% என்ன வரும்? 60. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 1460 ரூபா வரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஒருவேளை இந்த மாதிரி இயர் வந்து கம்ப்ளீட்டா கொடுக்கல, 6 months 9 months அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் கரஸ்பாண்டிங் மந்த்ஸுக்கு நீங்க மாத்திருங்க. ஓகேவா? இது ஒரு பண்ணலாம். இப்படி அப்படி இல்லைன்னா 800 நீங்க செகண்ட் இயருக்குமே வந்து 10% கண்டுபிடிங்க. செகண்ட் இயருக்குமே வந்து 10% கண்டுபிடிங்க. சரிங்களா? இந்த 800 ஃபர்ஸ்ட் இயருக்கு போட்டாச்சு.
செகண்ட் இயருக்கும் 8%, சாரி 10% வந்து 800, இது ஒரு 80. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 880 ரூபான்னு இருக்கும். இந்த 880 ரூபாங்கிறது வந்து கம்ப்ளீட் 12 மந்த்ஸுக்கு. ஓகேங்களா? அப்போ 9 மந்த்ஸுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இதுல இருந்து பார்க்கலாம். இப்படியும் நீங்க பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி 9 மந்த்ஸ்ன்னு அவங்க கொடுத்ததுனால நான் 3 விதமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன்று, இந்த சக்சஸிவ் ஃபார்முலால போடணும். செகண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா 12 மந்த்ஸுக்கு 10%, 9 மந்த்ஸுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அது ஒன்று. சில இடத்துல வந்து பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க. பிரின்சிபல் கொடுத்துருக்கும் போது பிரின்சிபலும் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 1 இயர் 5 மந்த்ஸ், 1 இயர் 7 மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க செகண்ட் இயருக்கு ஃபுல்லும் பார்த்துட்டு 12 மந்த்ஸுக்கு இவ்வளோ அமௌண்ட்னா அவங்க எத்தனை மந்த் பர்டிகுலரா கேட்குறாங்களோ ஸோ அத்தனை மந்த்துக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா பார்க்கலாம். ஓகேவா? புரியுதா? சரி, அடுத்து Basanti deposited 50,000 in a cooperative bank which is giving compound interest at 10% per annum. What will be her interest in the third year? Interest in the third year. இந்த 10%ங்கிற நம்பர் வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்றது. சரிங்களா? தேர்ட் இயர் அப்படின்னா நீங்க 33.1% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுதான் அந்த 331. ஓகே, ஸோ 3 இன்டூ கோல்டன் ரேஷியோ அப்ளை பண்ணுவோம். 3 இன்டூ 50,000க்கு 10% பார்க்கணும். ஸோ 5,000 rupees பிளஸ் அகெயின் 3 இன்டூ இந்த 5,000க்கு 10% பார்க்கணும், 500 பிளஸ் 1 இன்டூ இந்த 500க்கு 10% பார்க்கணும், 50. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ 15,000, 16,500, சாரி 10,550 சார். 10,000 என்ன கேக்குறாங்க? வாட் வில் பி? ஓகே, தேர்ட் இயர்ல கேக்குறாங்க. தேர்ட் இயர்ல கேக்குறாங்க. மூணாவது வருஷத்துக்கு மட்டும் மூணாவது வருஷத்துக்கு மட்டும் தான் கேக்குறாங்க. சாரி, நம்ம வந்து 3 வருஷத்துக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ 3வது வருஷத்துக்குன்னு வரும்போது என்ன பண்ணுவோம்? 500, 5,000. அதுக்கு அங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் அதையும். 5,000, 5,000, ஒரு 500. இது வந்து செகண்ட் இயர் வரைக்கும். ஸோ தேர்ட் இயர் வரும்போது 5,000, இந்த 5,000க்கு ஒரு 500, இதுக்கு ஒரு 500, இதுக்கு ஒரு 50. ஸோ இதுதான். $10,050 யார் பார்த்தோம்னா சார் நான் தான் சார். 10,050 இல்ல. ஓகே, 6,050 தானே. இது தேர்ட் இயர் தானே கேட்குறாங்க. பார்க்கல சார். பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ அந்த 24 இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தேர்ட் இயர் ஈக்குவல் டு A + 2B + C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை பாருங்க, பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் இயர்ல வர்றது AA அப்படின்னு சொல்லி போட்டாங்க. திருப்பி ஒரு BBC. ஓகே, இது அந்த சம்மோட போட்டாதான் உங்களுக்கு கரெக்டா புரியும்ல. ஒரு செகண்ட். தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இருபத்தி 4. இப்ப பாருங்க, இதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எப்படி போட்டிருக்காங்க? 50,000 அதே வந்து 3 வருஷத்துக்கும் அதே தான் இருந்திருக்கும் இல்லையா? 5,000, 5,000, 5,000.
ஸோ இதுதான் வந்து ஏன்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயரு, செகண்ட் இயரு, தேர்ட் இயர். சரிங்களா? அப்புறம் இந்த 50,000க்கு கீழே இந்த 5,000க்கு 10% 500 போட்டோம். ஸோ இது வந்து பின்னு எழுதிக்கிட்டாங்க. திருப்பி இது ஒரு 500 பி, திருப்பி ஒரு 500 பி, இந்த 500க்கு ஒரு 10% 50 சி. ஓகேவா? ஸோ ஏ ஏ ஏ, இது வந்து ஒரு பி 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 சி. இப்போ தேர்ட் இயர் அப்படின்னா ஏ பிளஸ் 2B பிளஸ் சி, ஏ பிளஸ் 2B பிளஸ் சி 6,050. செகண்ட் இயர் கேட்டிருந்தாங்கன்னா ஏ பிளஸ் பி. சிஐ ஃபார் 3 இயர்ஸ் தான் 3A 3B சி. அதுதான் நம்ம வந்து 3:3:1 ரேஷியோ. அது பிரச்சனை இல்லை, அது நம்மளால ஈஸியா போட முடியும். பர்டிகுலரி தேர்ட் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏ பிளஸ் 2B பிளஸ் 2C அப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து ட்ரீ மெத்தட் நல்லா இருக்கு. என்னப்பா? ட்ரீ மெத்தட் நல்லா இருக்கு சார். இதுவும் ட்ரீ மெத்தட் தான். ட்ரீயை கொஞ்சம் வேற ஆங்கிள் போட்டிருக்காங்க. ஓகேவா? அமேசான் காட்டுல வளர்ந்த ட்ரீ போல இருக்கு. நான் இந்தியா ட்ரீ போட்டுட்டு இருந்தேன். ஓகே, இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இது நமக்கு புரிஞ்சிருக்கும். பட் நான் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணியிருப்பேன் இல்லையா? 5,000 ஃபர்ஸ்ட் இப்படி போட்டிருப்பேன், இப்படி வந்திருப்பேன், அதுக்கப்புறம் இப்படி இப்படி போயிருக்கேன், ஹரிசாண்டலா போயிருக்கேனா. இவங்க வந்து வெர்டிகலா இருக்காங்க. கான்செப்ட் ஆனா ஒண்ணுதான். ஓகே, இல்லப்பா இது ரொம்ப உண்மையிலே இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த A + 2B + C எல்லாம் வந்து டக்குன்னு தேர்ட் இயர் கேட்கும் போது உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டி எல்லாத்தையும் போட்டு தான் சால்வ் பண்ணிட்டு இருப்பேன் முன்னாடிலாம். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ எனக்குமே அடுத்த 2-3 சம்ல இது டக்குன்னுலாம் வராது, பட் ரிப்பீட்டடா பார்த்தோம்னா வந்துடும். ஓகே, மைக்ரோ செகண்ட் சேவ் பண்றதுக்கு தானே சார்? ஒரு ஃப்ளோல ஏபிசிடின்னு போட்டுக்கோங்க சார். என்னங்க 2 பேர் ஏதாவது சொல்றீங்க? ஏபிசிடி இல்ல, மைக்ரோ செகண்ட் சேவ் பண்றதுக்காக தான் சார். மைக்ரோ செகண்ட் சேவ் பண்றதுக்காக. பாத்தீங்களா, புடிச்சாங்க பாயிண்ட். மைக்ரோ செகண்ட் கண்டிப்பா சேவ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அடுத்து பாருங்க 4 இயர்ஸ் வந்துருச்சு. 4 இயர்ஸ்லாம் ட்ரீ மெத்தடு ரொம்ப டைம் கன்சூமிங். ஓகேவா எஸ்கே? ஸோ இப்போ 4 இயர்ஸ் அப்படிங்கும்போது கோல்டன் ரேஷியோக்கு போயிடணும். அது ஓகே A சார். sum of 28,000 is invested by Vijay at 10% per annum compound interest for the period of 4 years. How much money will Vijay receive after 4 years? அப்போ அவங்க கேட்கறது என்னது? அமௌண்ட் கேட்குறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கல. ஓகேங்களா? ஸோ அப்போ 4 × 28,000க்கு 10% போடுங்க, 2,800 ப்ளஸ் 6 × 2,800க்கு 10% 280. தென் 4 × 280க்கு 10% 28. தென் 1 × 28க்கு ஒரு 10% 2.8. கோல்டன் ரேஷியோ 4641. எங்கேயாவது இனிமேல் வண்டி நம்பரை பார்த்தாலே கோல்டன் ரேஷியோ தான் இது அப்படின்னு சொல்லணும். ஓகே ஓகே ரைட். இப்போ சப்போஸ் 0.8ல தான் முடியுது. ஓகேங்களா? சில சமயம் கண்டிப்பா வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் 0.8ல முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ உட்காந்து இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ வேற ஏதாவது 4 ஆப்ஷன் வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா 0.8 எங்க இருக்கோ அதான் ஆன்சர். ஓகே ரைட். ஸோ இப்போ சால்வ் பண்ணால் என்ன வரும்? இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு கிடைக்கும். இது கூட நீங்கள் 28,000 ஆட் பண்ணாதான் அமௌண்ட்டு. ஓகேவா? இது ஒரு மெத்தடு. இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கலாம், 10:11 10:11 10:11 10:11 போட்டுக்கலாம் 4 தடவை. ஸோ 4 தடவை போட்டோம்னா 10,000 இது வந்து 14641 வரும். இந்த கோல்டன் ரேஷியோ இப்படி தான் வந்திருக்கு. இது 10% தான் வரும்னு கிடையாது, எல்லாத்துக்குமே வரும். சரிங்களா? நேற்று யாரோ கேட்டீங்கல்ல. இப்போ இதுதான் 28,000னா
இதுதான் 28,000 அப்படின்னா இது எவ்வளவு அமௌண்ட் தான் கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலும் ஆன்சர் வரும், இது பண்ணாலும் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? கண்டிப்பாக இந்த ஆன்சர் கிடையாது. ஒருவேளை இங்கே பாருங்களேன், இது வந்து காம்பவுண்ட் டெஸ்டா, இதுதான் காம்பவுண்ட் டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது வந்து காம்பவுண்ட் டெஸ்ட் கண்டுபிடிச்சி டக்குன்னு போடுவாங்கன்னு. அப்போ இதை டேரெக்டாக கொண்டு இது 28,000 ஆட் பண்ணுங்க, அதுதான் ஆன்சராக இருக்கும். மேபி. ஓகேவா? அப்போ இதை சால்வ் பண்ணாமலே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சி லாஜிக்கலாக தான் 12,994 அவன் காம்பவுண்ட் டெஸ்டாக கொடுக்கறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு. டக்குன்னு நம்ம போடுவோம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதை கொண்டு போய் ஆட் பண்ணோம்னா முடிச்சு. ஸோ இது இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துருக்கணும்? 12,994.8 வந்துச்சா? ஓகே. இந்த நோட்ஸ் எடுக்கும்போது கால்குலேஷன்லாம் அங்கங்கே போடாதீங்கன்னு சொன்னாங்க ஒருத்தங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை அழிச்சிருவோம். ஓகே. வேற என்ன சொல்லுவாங்க? 4 into 2,800. சப்போஸ் இதை கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 4 into 3,000 போட்டால் நமக்கு ஈஸி இல்லையா? 4 into 3,000 போட்டால் 12,000. இப்போ 200 கம்மியாக இருக்கு. இப்போ 12,000ல் 4 into 200 800 கம்மி பண்ணுங்க. ஸோ 11,200ன்னு வரப்போகுது. இல்லைன்னா 28 into 4 போடணும். ஸோ அது தெரிஞ்சாலும் ஓகே தான். ப்ளஸ் ஒரு 6 into 280. அதே மாதிரி தான் 6 into 300 போட்டால் 1,800 மைனஸ் ஒரு 6 into 20 1,800ல் ஒரு 120 கம்மி பண்ணிருங்க. ஓகேவா? இப்போ 1680வா? சிக்ஸ் இன்ட்டு 20 போட்டால் 120, 6 into 8 போட்டால் 48, 168. ஆமாம். அடுத்து 4 into 28 அது வந்து என்ன வரும்? 112. திருப்பி லாஸ்டா ஒரு 2.8. ஓகே. ஸோ இது கூட 28,000 ஆட் பண்ண வேண்டியதுதான். ஓகே. A deposited 62,500 at the rate of 8% per annum, compounded half yearly. Then what is the compound interest at the rate of at the end of 2 years? Half yearly 2 years அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ half yearly 2 years அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுனாலே ஃபர்ஸ்ட் வந்து 8% பாதி ஆக்கிருங்க half yearlyன்னு சொன்னதுனால. ஸோ 4%. 2 yearsன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா 4 half years. சரிங்களா? அப்போ 4% நீங்க 4 தடவை பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே. அப்போ 4 இயர்ஸ்னா என்னப்பா கோல்டன் ரேஷியோ? 4641. ஸோ 4 into 62500க்கு 4% பார்க்கணும். 625 into 4 ஓகேவா? 2,500 அப்படித்தானே? ஸோ பிளஸ் 6 into 2,500க்கு 4% பார்க்கணும் 100 பிளஸ் 4 into 100க்கு 4% பார்க்கணும் 4 பிளஸ் 1 into 4க்கு 4% பார்க்கணும் 0.16. 0.16ல தான் ஆன்சர் வரணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. மற்ற எல்லாம் ஹோல் நம்பர் தானே? சொல்லுங்க. உங்க பெர்சன்டேஜ் வந்து ரவுண்டா இல்லாம 8% இருக்கிறதால கோல்டன் ரேஷியோ மெத்தட் போறோமா சார்? இதுங்க புரியல. 8% பெர்சன்டேஜ் அந்த ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து ரவுண்டா இல்லாம 8% இருக்கிறதால கோல்டன் ரேஷியோ மெத்தட் போறோமா? இல்ல, எந்த பர்சன்டேஜ் இருந்தாலும் நீங்க கோல்டன் ரேஷியோ போடலாம்.
சொல்லுங்க சார். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். 10%னா நம்ம கோல்டன் ரேஷியோ போகாமலே அது ஈஸியா இருக்கும் சில சமயம் 10% இருந்ததுன்னா. இந்த கால்குலேஷன் போட வேண்டாம் சரிங்களா? 0.16ல தான் ஆன்சர் வரப்போகுது. நான் அதான் அப்பல சொன்னேன். ஆப்ஷன்ஸ்ல 0.16 மட்டும் இருக்குன்னா முடிஞ்சு போச்சு. இது 10,000 ஒரு 600 616 0.16. ஸோ 10,616.16. ஓகே. ஹாஃப் இயர்லி அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக்கணும். 2 இயர்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா 4 ஹாஃப் இயர்ஸ் வரணும். ஓகேங்களா? ஒரு வருஷத்துல 2 ஹாஃப் இயர்ஸ் இருக்கு. 6 மாசம் 6 மாசம். அப்ப 2 இயர்ஸ்னா 4 ஹாஃப் இயர்ஸ் இருக்கும். ஓகே. அடுத்து இதுக்கப்புறம் வரும். What is the compound interest on a sum of 25,000 after 3 years? 12% per annum interest compounded annually. 3 years 12%. சரிங்களா? So 3 into 3 into 1. So 25,000க்கு 12% பார்க்கணும். 3000. இதே நம்பர் தான் அப்ப பார்த்தோமோ. 3000க்கு 12% பார்க்கணும். 360. 360க்கு 12% பார்க்கணும். என்ன வரும்? 36ங்கிறது 10%, 7.2ங்கிறது 12%, 2%. ஸோ 43.2. 0.2ல இருக்கு இல்லையா? 0.2ல இருக்கு. அவ்வளவுதான். இந்த மெத்தட் செமையா இருக்கு சார். அந்த பாயிண்ட்லயே முடிச்சிடலாம். அது வரைக்கும் சந்தோஷம். ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வேற வேற இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஓகே. வெரி குட். அடுத்து how much amount will be received on a principal of rupees 21,500 at the rate of 35% per annum compounded annually 2 years. ஓகேங்களா? ஆனா இங்க கேக்குறது வந்து அமௌண்ட் கேக்குறாங்க. ஓகே. அமௌண்ட் கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? 2 இயர்ஸ்ங்கிறதுனால நம்ம கோல்டன் ரேஷியோல ட்ரை பண்ணுவோம். 2 into 35% பார்க்கணும். 2150க்கு 31%. 2150 இது வந்து ஒரு 3 டைம்ஸ் பண்ணணும். இது வந்து 30%. ஸோ 5% வேணும்னா 2150ல பாதி. ஸோ 1075. ஸோ 7525 தான் வந்து 35%. ஓகேவா? பிளஸ் 1 into இந்த 7525க்கு 35% பார்க்கணும். 7525க்கு 35%. ஸோ 752.5 இது வந்து 10% இல்லையா? ஸோ இது 3 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2257.5 வந்திருக்கு. இது வந்து 30%. 2257.5ங்கிறது 30%. 5% வேணும் அப்படின்னா இந்த 752.5ல பாதி. ஓகேவா? அப்படின்னா 376.25ன்னு வரும். அப்போ 0.75ல முடியுது. 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ 2633.75. ஓகே. 0.75ல 2 இருக்கு. என்ன பண்ணலாம்? சும்மா இப்ப யோசிச்சு பார்ப்போமே. 35% 35% 2 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 70% தாண்டி இருக்க போகுது ஆன்சரு. ஸோ இப்போ 21500ல 70%. ஓகே. 70% எவ்வளவு வரும்? அதுக்கு பேசாம இதை ஆட் பண்ணிட்டு போயிடலாமோ? ஸோ இதையே பண்ணுவோம். 2 into 7525 15,050. அடுத்து இது வந்து ஒரு 2633.75.
இது கூட ஒரு 21,500. $39,183. ஓகே, கொஞ்சம் அந்த பாயிண்ட் கால்குலேஷன்ல கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும், பண்ணலாம். இல்லைன்னா 35%க்கு சக்சஸிவ் ஃபார்முலா போட்டீங்கன்னா 35 ஸ்கொயர் என்னது? இந்த ஸ்கொயர் நம்பர்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 35 ஸ்கொயர் வந்து 1225. 1225னா அப்போ 12.25 அப்படின்னா 82.25 இல்லையா? இப்போ 182.25% கண்டுபிடிக்கணும். 100% தான் வந்து 21500 அப்படின்னா 182.25 கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் பண்ணலாம். இந்த ரெண்டுல எது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து what will be the compound interest on a principal of 72,000 3 years 16%? ஸோ கோல்டன் ரூல் அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டிஜிட் பாருங்க, பாயிண்ட் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு, அதனால கோல்டன் ரூலே ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ 3 into 3 into 1. ஸோ 72,000க்கு 16%. எவ்வளவு? $7,200 10%, 3,600 5%, 720 1%. சரிங்களா? ஸோ 11520. திருப்பி இந்த 11520க்கு 16% பார்க்கணும். ஸோ 10% 1152, 5% வந்து 576, இதுல பாதி அப்படியே. திருப்பி ஒரு 1% வந்து 115.2. $1,843.2 பிளஸ் இப்போ 1 into இந்த 1,843.2க்கு 16% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸி தான். இப்போ 184.32 இது வந்து 10%. சரிங்களா? இதுல அப்படியே பாதி வந்து 9 to 16, இது பாதி 15%. இப்போ 1% வேணும்னா 18.432. ஸோ 294.912 இருக்கு. ஓகேவா? 912 இருக்கு, இங்க 0.2 இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 3ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து 0.6ன்னு இருக்கும், இங்க 0.912 அப்படியே இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா 0.512ன்னு வருது. ஸோ 0.512 எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அவங்க லாஸ்ட் இதை கொஞ்சம் 51 லாஸ்ட் 2 டிஜிட் தானே எல்லாத்துலயும் போட்டிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல 3ஆல இதை மல்டிப்ளை பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? 3 into 0.2 அப்போ இங்க 0.6ல முடியும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 6ல முடிகிற ஒரு நம்பர், ஆனா ஒரு டிஜிட் பாயிண்ட்ல இருக்கு, அதனால இது 0.6ன்னு வரும். ஆனா அதே மாதிரி இந்த சைடு 1 into தான் நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ இது அப்படியே இருக்க போகுது, 0.912ன்னு இருக்க போகுது. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 0.512ல முடியணும். ஸோ ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த 40,384.51 வரணும். வருதான்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு 30,000 தாண்டுது, இது ஒரு 6,000 கிட்ட வருது, இதுலயும் ஒரு 1,500 இருக்கு, வந்துடும் 40,000 கிட்ட வந்துடும். ஓகே, ஓகே சார்.
இந்த 331 மெத்தட் ஓகேவா இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா? 16 + 16 கன்சிக்யூட்டிவ் ஃபார்முலா போட்டாலும் அதுவும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இதே ஓகே தான் சார். ஓகே ரைட். அடுத்து, அட் வாட் ரேட் per annum will 33,000 yield a compound interest of 31,680 in 2 years, interest being compounded yearly? பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பார்த்தோன்னே 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியிருக்கலாம். என்னது அது? சியும் டியுமா சார்? ஏவும் சியும் டியுமான்னு கேட்டு சார். சியும் டியும் எலிமினேட் பண்ணிடலாங்கிறீங்க. 33,000 இருக்கு பிரின்சிபல், சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 31,680ன்னு இருக்கு. ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இப்போ 50% எடுத்திருந்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு 100% வந்திருக்குமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல? நான் கேட்கறது புரியல. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 50% பா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்படின்னா 100% தானே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆமா சார். இப்போ இங்க 33,000 இருக்கு, இங்க 31,000 இருக்கு. அப்ப 100% ரீச் பண்ணல, கரெக்டா? 2 இயர்ஸ் கழிச்சு. அப்போ கண்டிப்பா 50% இருக்காது. 50% இருக்காதுன்னா 55 இருக்காது. ஓகே சார், ஓகே சார். 40யா 30யான்னு பார்த்தோம்னா 33,000க்கு ரொம்ப கிட்ட இருக்கு, 31,680. ஸோ 80% அண்ட் அபோவ். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 40 தான். 2 இயர்ஸ்க்கு நம்ம செக் பண்ணும்போது எனக்கு வந்து மைண்டில் என்ன ஓடுனா 40 + 40 + 40 × 40/100. ஸோ கூட்டினீங்கன்னா 96% வருது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 96% இருக்கணும். அப்போ 33,000 கிட்ட இருக்கிறது 31,680. இப்போ இது 96% இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணோம்? இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து கோல்டன் ரேஷியோ யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஓகே, ஒரு கம்பேரிசன் தான். ஏன் 50% வந்திருக்காது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இப்போ 50%னா 2 வருஷத்துல என்ன ஆயிரும்? 50 × 50/100. ஓகேங்களா? 125% மாறிடும். 25% எக்ஸ்ட்ரா தான் வரும். 50 வராதுன்னா இப்போ 55 வராது. இப்போ 40யா 30யா தான் ஆன்சரு. அதுலயே லாஜிக்கலா திங்க் பண்ணா 40. ஓகே, அடுத்து, if the interest is compounded yearly, find the compound interest on the sum 30,000 at the rate of 4% per annum for 3 years. 3 years 30,000 4%. கேட்கறது என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அமௌண்ட் கேட்டா வேற மாதிரி பண்ணலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கறதுனால நம்ம அந்த கோல்டன் ரேஷியோ போகலாம், 3:3:1. ஸோ 3 × 30,000க்கு 4%. 1% 300 ரூபா, 4%னா 1,200 ரூபா. ப்ளஸ் 3 × இந்த 1,200க்கு 4% 48 ரூபா. தென் 1 × 48க்கு 4%. ஓகே, 48க்கு 4%. 0.48ங்கிறது 1%. 0.48 × 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1.92ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 0.92ல முடியணும். ஒண்ணுதான் இருக்கு. ஓகே, இதை கூட்டினா 3,600. இது ஒரு 144. 1.92. ஓகேவா? ரைட், இது அடுத்த டைப். இப்போ நம்ம விட்டதெல்லாம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சம் போவோம்.
What is the compound interest on a sum of 10,000 at 14% per annum for 2 5/7 years, where the interest is compounded yearly? 2 5/7 years. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கோல்டன் ரேஷியோ அதை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 3 இயர்ஸ்னு முழுசாக கொடுக்கல, 2 இயர்ஸ்னு கொடுக்கல, அதுக்கு நடுவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000க்கு இந்த இடத்துல தான் நம்ம ப்ராப்பர் ட்ரீ மெத்தட்லாம் யூஸ் ஆகும். ஓகேவா? அதனால ட்ரீ மெத்தடும் தெரியணும், கோல்டன் ரேஷியோவும் தெரியணும். எல்லாமே தெரியும் போது எந்த சமுக்கு எது அப்ளை பண்ணுறது நமக்கு தெரியும். சரிங்களா? நிறைய பேரை பார்த்துருக்கேன், அந்த கோல்டன் ரேஷியோ மட்டும் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அதை வந்து இப்போ இந்த செமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஃபார்முலா மெத்தட் இந்த செமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்போ ட்ரீ மெத்தட் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஓகே, டோன்ட் வெரி, நீங்கள் கரெக்டான பிளேஸில் இருக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்படிதான் நடுவில் அப்படி ஒரு சொருகு போட்டுறணும். அப்போதான் நம்ம யாருன்னு தெரியும்ல வெளியில. இப்போ இன்னொரு கோர்ஸ் வந்து அப்பப்பதான் இதாவது சூடு பிடிக்க மாட்டேங்குது, போய் ஏதாவது சொல்லுங்க. கொஞ்சம் லோன்லாம் வாங்கி வச்சிருக்கேன், கட்ட வேண்டியிருக்கு. என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னா சார், ஆ அங்க ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிற பசங்க கிட்ட சொன்னேன், டெஸ்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த பசங்க கிட்ட சொன்னேன். உங்க லாகினை கேட்டாங்களா? இல்ல, நான் அவங்கள வாங்க சொன்னேன். லாகின்லாம் கேட்டா கொடுக்காதீங்க. நிறைய டிவைஸ்லாம் பேருக்கு தெரியும் மாத்தாதீங்கப்பா. சார். இப்போ இதோட டிஃபால்ட் செட்டிங்ஸே அப்படிதான் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நடக்கும்ட்டு நீங்க டிவைஸ் மாத்தினாலே திருப்பி லாகின் பண்ணவே முடியாது. இது நான் பண்ணல, இந்த ஆப் டெவலப்பர்ஸே அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே சார். சரி, சும்மா சொன்னேன், பண்ணுங்க. என்ன சும்மா சொன்னேன்னா என்ன சொல்றது, சொல்லுங்க நிறைய பேர்கிட்ட. ஓகே, இப்போ நம்ம கரெக்ட் டைம்ல போயிட்டு இருக்கோம். அடுத்து இப்போ சிஜிஎல் ரிசல்ட் வரும், தென் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் படிக்கிறேன்னு கொஞ்சம் பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இப்பவே சொல்லி வச்சு படிக்க வைங்க. சரி, ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணுவோமா? 14%. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல 14% அப்படின்னா இப்போ 1,400 ரூபா முடிஞ்சு. செகண்ட் இயர்ல அகைன் 1,400. திருப்பி இந்த 1,400க்கு 14%. என்னது? $1,400க்கு 14%. 196. சூப்பர். இப்போ இந்த தேர்ட் இயர் தான் வந்து அங்க ஃபுல்லா கொடுக்கல, 5/7 இயர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 7 வந்து 12 months குறிக்குது. அப்போ இந்த 5 வந்து என்ன, சாரி 5 வந்து எங்க இருக்கு? 12 months குறிக்குது. அப்படின்னா 12 monthsக்கு இவங்க 14% கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 7ங்கிறது 1 year தான் குறிக்குது. ஸோ இது வந்து 14% அப்படின்னா 5க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு தான் அந்த 14 கொடுத்துருக்காங்க, ஏன்னா அது கட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 7க்கு 14% அப்படின்னா 5க்கு எவ்வளவு? 7 ரெப்ரசன்ட்ஸ் அந்த ஹோல் இயர். ஓகேங்களா? 5/7 இயர்ஸ் அப்படின்னா 7 தான் வந்து இந்த 12 months. அந்த 12 monthsக்கு தான் 14%. அப்போ 5 வந்து எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 10%. ஸோ நீங்க இந்த தேர்டு வரும்போது எல்லாத்துக்கும் 10% பாருங்க. இப்போ இந்த 10,000க்கு 10% பார்க்கணும். இந்த 10,000க்கு 10% பார்த்தீங்கன்னா 1000. திருப்பி இதுக்கு ஒரு 10% 140, இதுக்கு ஒரு 140, இதுக்கு ஒரு 19.6. சரிங்களா? ஸோ நியரஸ்ட் டு 1 rupee அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 2,800, 3,800. ஸோ இது ஒரு 3,800, ஒரு 280, ஒரு 196, ஒரு 19.6. 10, 19, 12, 1, 4295.6. ஸோ அவங்க நியரஸ்ட் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4296.
ஓகே 2 5/7 இயர்ஸ் அப்படின்னா 7னா 14%, 5னா 10%. ஓகே இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துருந்தோம்னா அவ்வளவுதான். புரிஞ்சிருக்கும் சார். சரி ஓகே ரைட். அடுத்து the compound interest on a certain sum at 10% per annum for 2 1/3 years is 120.60. Interest compounded yearly. என்ன பண்ணலாம்? 1201.60 ஆனா 2 1/3 years அப்படிங்கிறாங்க. பட் ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? சொல்லுங்க, என்ன தோணுது? என்னெல்லாம் தோணுது? சும்மா சொல்லுங்க, தப்பானாலும் பரவாயில்ல. கேட்கலையா நான் பேசுறது? கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். என்ன சொல்றதுன்னு தெரியல சார். என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இன்ஸ்டன்டா என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இங்க, பிரின்சிபல் கொடுக்கல. சரி, ஆப்ஷன்ஸ்ல இருந்து போலான்னு பார்த்தாலும் அது இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கி. எல்லா ஆப்ஷன்லயும் நான் பார்க்கணும். ஓகேங்களா? பட் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஓவராலா வந்து 2 years 10% அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 21% நமக்கு தெரியும். ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது. ஓகே 25% வருமா? இப்போ 10%, 10%. இது வந்து 2 வருஷத்துக்கு நம்ம பார்ப்போமா? ஸோ 21%. இது 2 வருஷத்துக்கு. இப்போ 3வது வருஷம் வந்து ஃபுல்லா இல்லை, 1/3 தான் இருக்கு. ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி தான், அந்த 3 தான் வந்து 10%னா 1 வந்து எவ்வளவு? ஸோ 10/3%. சரிங்களா? ஸோ 10/3% பார்க்கணும். அப்போ 21 + ஒரு 10/3 + 21 × 10/3 / 100. எனக்கு இதுதான் இன்ஸ்டன்டா தோணுச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 7.7 வருது. இந்த சைடு ஒரு 42 63 73/3. ஸோ 75.1/3 which is equal to 75/3 போட்டோம்னா 25% வருது அப்ராக்சிமேட்டா, இல்லையா? அப்போ இந்த 1201 25%. அப்போ ஆன்சர் வந்து 4800 இருக்கணும். என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓகேவா? இப்போ 4800 நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் செக் பண்றேன். ஸோ 10% 480, அகைன் ஒரு 10% ஒரு 480, இதுக்கு ஒரு 48. இப்போ 3rd இயர் வந்து 10% பார்க்கக்கூடாது, 10/3% பார்க்கணும். சரிங்களா? இப்போ 4800க்கு 10/3%. ஓகேவா? இப்போ இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபா வருது. ஒரு 160 ரூபா. தென் இந்த இது எல்லாத்துக்கும் ஒரு மொத்தமா 10/3% பார்க்கணும். ஒரு 960, ஒரு 48. இந்த 1008 ரூபாய்க்கு ஒரு 10/3% பார்க்கணும். 10/3%ங்கிறதுனால /300 போடுறேன். சரிங்களா? ஸோ இது ஒரு 336 33.6. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ மொத்தமா 33.6 வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா
0.6 தானே முடியுது. ஸோ 1201.6 வரணும். 16 ஒரு 22 ஒரு 2 10 11 ஒரு 48 ஒரு 33.6 வந்துருச்சா? எஸ் 1201.6. இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸசைஸ் தான், ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? இதை நான் சால்வ் பண்ணும்போதே 21% வந்துருச்சு. தென் 1/3 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால 3 தான் 10%னா 1 எவ்வளோன்னு பார்க்குறேன். ஸோ 10/3%. ஸோ இதை ஒட்டுமொத்தமாக சால்வ் பண்ணும்போது 75.1/3 அப்படின்னு வருது, விச் இஸ் 25% அப்ராக்சிமேட்லி. ஸோ அப்போ 1201.6ங்கிறது 25% அப்படின்னா 100% எவ்வளவு? ஓகே, புரிஞ்சுதா? சரி, இதில் இப்போ பேலன்ஸ் ஒரு சில சம்ஸ் நான் சால்வ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகே, அதெல்லாம் ஹோம் ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க. அதில் ஆன்சர் வராததை நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஆனால் ஓகே சார். சொல்லணும் என்கிட்ட, இந்த சமயம் எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போனா தான் நான் வந்து சால்வ் பண்ணுவேன். ஓகே, ரைட், தேங்க்யூ. நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். ஓகே.